ஏன்னா இந்த ரோடு வந்து சிக்கனா இது நல்லா இருக்கிற ரோட்டை என்ன தெரியுமா பண்ணுறானுங்க. அதாவது நம்ம வீடு கட்டும்போது பேஸுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் கனமாக இருக்கிறதுக்கு அந்த கில்லுங்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு, அதுக்காக சுரண்டுறானுங்கண்ணா. தொடப்ப கட்டிங்க அசிங்கமாக இருக்குதுண்ணா. நல்லா இருக்கிற ரோட்டை எதுக்கு நான் சொல்கிறேண்ணா சொல்லுண்ணா. அங்கங்கே பார்த்துக்கிறியா இல்லையா, சும்மா இந்த ரோட்லேயே நாலு இடத்துல சொண்டி வச்சுக்கிறானுங்க. எதுக்கு தெரியுமா, என் மனசுக்கு தெரிஞ்சு அதுக்கு தான். அவனுங்களுக்கு கிராவல் வேணும், அதனால் ஏற்றுக்கிறானுங்க, சொண்டி வச்சுக்கிறானுங்க. ஒரு 8-10 மாதமாக இப்படி தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இது நிறைய டிவிலெலாம் போட்டாங்க, இதை போட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இந்த சைடில் என்ன தான் தெரியல. இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இதே மாதிரி தான் இருக்குது. பள்ளம் ஓவர் பள்ளமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப சிரமமாக இருக்குது. யாருமே இதை பொருட்படுத்த மாட்டுறாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்துட்டு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குதா என்னன்னே தெரில. இதில் இந்த சைடில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா என்னன்னே தெரில. இதில் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகுது. வண்டி டயர் எல்லாம் வந்து நம்ம தேய்மானம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து தவறி விழுகிறாங்க நிறைய பேர். ஆக்சிடென்ட் விபத்து அநியாயமாக நடக்குது நிறைய. இந்த இடத்துல பள்ளங்க அதிக பள்ளம், லைனாக பள்ளங்க தான் இருக்குது. நிறைய ப்ரெக்னென்ட் லேடிலாம் கீழே வராங்க. இளையராஜா திருவிட்டு. ஓகே, தேங்க்ஸ். என்னோடய பேர் சாந்தகுமார். சரிங்களா, மெயின் ஏரியா இது. தினைக்கும் இந்த பக்கம் போகிறோம். எவ்வளோ வண்டி எல்லாரும் பார்க்குறாங்க, கொள்கிறாங்க. யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. இங்கேருந்து அங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். மெயினான ஏரியா இது. இதுக்கே இப்படின்னா மற்ற ஏரியாவில் என்ன சொல்கிறது, அங்கங்கே பள்ளம் தேடி அப்படியே தோண்டி விட்டு போயிடுறானுங்க, மூட மாட்டுறாங்க. இதுதான் நடக்குது. அதிகமாக ஆயின்னு தான் இருக்குது. காசி மோடு வரைக்கும் சிக்னல் தாண்டுற வரைக்கும் டிராஃபிக் தான் ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதே சாவு கொண்டு போச்சுன்னு வச்சிங்களேன், சுத்தம் ரொம்ப பொறுமையாக போகும். நான் இதனால இந்த பக்கம் மேக்ஸிமம் வரமாட்டேன். நான் அப்படியே பிரிட்ஜ் இறங்கி அப்படியே சுற்றின்னு அந்த ரூட்டுக்கு வந்துடுவேன். இந்த ரூட்டுக்கு மேக்ஸிமம் இதனாலே வரதே கிடையாது. இதனால் வேறு இருந்தாலும் வரது கிடையாது. நிறைய பேர் இதான் பண்ணுறாங்க. நீங்கள் பிரிட்ஜ் அந்த சைடு இறங்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் திரும்பி அப்படியே வந்துடுறாங்க எல்லாமே. இதேமாரி இல்லை, இவங்க பார்க்குறாங்க டேக்ஸின் எதிர்க்க இருக்குது. மெயின் பார்க்குறது ஐடிஎம் ஸ்டாண்டர்ட் ஓனர் வந்து டிஎம்கே கார் தான். இந்த ஏரியா எம்பியும் டிஎம்கே தான், எம்எல்ஏவும் டிஎம்கே தான். யாருமே எதுவும் பண்ண மாட்டுறாங்கல்ல. ஏதோ சந்து உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, மெயினாகிற ஏரியா இது. எவ்வளோ முக்கியமான இடம் இது. ரொம்ப நாளாக அப்படியே தான் விட்டுருக்காங்க. தேங்க்யூ.